ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஸ்லம் சேனல் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம பிளான் பண்ண மாதிரி இன்னிலேருந்து வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட விளாக் வீடியோஸ்லாம் வரப்போகுது. இன்றைக்கி தான் வந்து நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விளாக் வீடியோ. ஸோ நம்ம ரெகுலராக நம்மளோட ஃபார்மிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். சரி, அதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு நம்ம விளாக் மாதிரி போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மக்கள் எல்லாம் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பயல்கள்லாம் வந்துட்டே இருக்காங்க ஆந்தி வேலை, அதெல்லாம் சேர்த்து அமைச்சுட்ருவோம் இன்னைக்கு. நானும் மதுரக்காரன் தாண்டா. மச்சி மாமே ஹார்ட் ஒர்க் பாடுறா வந்து எல்லாம் இருக்கு. ஊருக்குள்ள தண்ணி இல்லையே. பூரா ஒரே நாள்ல முடிச்சிட்டேன். ஆடு இருக்குதான். நீ மெயின் கண்டே அதானே. நீ சொன்ன ஆத்தா இருக்கு போனாண்டி எல்லா பேரும் நீ துணி வைக்க போட்டாங்களேன்னு போட்டு விட போறேன். எல்லாம் இருக்கு, ஆனா எங்க ஊர்ல தண்ணி மட்டும் இல்லை. தண்ணி இல்லைன்னு தான் போட்டு விட்டுருக்கீங்க. சொல்லி பயலுகடா சொல்ல முடியாண்டா, சொல்ல முடியாம பயலுகடா. இந்த இடம் ரெடி பண்ணிடுவோமா வச்சு அப்படியே மம்மிட்டு லைட் இழுத்து விட்டு அப்படியே பிரியாணி பொரோட்டா பத்து பரோட்டா வாங்குற, ரெண்டு பிரியாணி வாங்குற, ஆளுக்கு ஒரு பிரியாணி இல்லை, எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஆளுக்கு 4 பைசா வச்சுக்கலாம். நான் போய் வாங்கிட்டு அளவாடி கூட்டு கூடியாவா ரெடி ஆயிருக்குமா? மணி 11:30. என்னம்மா அளவாடி கடையில் கொஞ்ச நேரம் உரண்டி கொடுத்துட்டு போனடி அளவாண்டி கேளு. நேரம் பிரியாணி ரெடி ஆயிருக்குமா? இந்த ஹோட்டலில் வாங்கிக்கலாம், நல்லா இருக்குமா? முருகன் கடைக்கிட்ட, முருகன் கடை பக்கத்துல தான் போடுறாங்க. வேறவே போடுறேன், பிரியாணி போடலையே. நான் வேற கவர்ச்சி அடிக்கேன். நானும் வந்துட்டுனா ஏதாவது கட் பண்ணிக்க. அப்பதான் கண்டென்ட் நேச்சுரலா இருக்கும். அப்படியே போட்டு நான் வர ஏதாவது வார்த்தை விட்டேன். என்ன சிவா வாய் சும்மாவே அப்படித்தான் வரேன். பீப் போட்டுறேன். பிரியாணி ரெடியா இருக்குமா? பிரியாணி ரெடியா இருக்குமா? ஏன்னா இருக்கா? அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? எங்க இருக்கு? இல்ல போன் கடையில எப்ப வரங்க? போன் கடையில பிஸி ஆயிப்பான்டா. அதானே தரித்திரா வந்த அன்னைக்கு இருந்து பூரா கெட்ட வேலையை இருந்து எங்கெங்கயோ ரெடி வச்சிருந்தேன். ஏன்னா கள்ளத்துல முட்டாரு. ஹலோ ஐயா, முதலாளி எங்க இருக்கீங்க? என்ன வேலை? கோழி அடிச்சுக்காங்களா நீங்க மாமியா வீட்டுல? அதானா எப்ப வர? சரி சரி சரி, அப்போ எப்படி எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்க. நான் மாப்பிள்ளை அனுப்பிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடுவீங்க சாரு? வீடியோ அது போடுறது தான்டா. ஆமா ஆமா, இங்க தோட்டத்துல இங்க அப்படியே சாப்பிட்டுக்கிறோம். நல்லா இருக்கு லொகேஷனு. சரி 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 மச்சி, 11:30 ஆகுது. லைட்டை கொடிக்க வேட்டையாடுவோம். 12 மணிக்கு கிளம்புவோம். சின்னதா இருக்கு. அப்பா நீ இருக்கிறது நீ நின்று போடுவேன். நீ எல்லாம் வயிற்றுக்கு திறந்த கலவை உனக்கு வீட்டுல பாலுக்கு போட்டுருக்கா. ஏய் காய் நல்லா தானே இருக்கு. இதுல கசக்காது, நல்லா இருக்கு.
நான்லாம் பிஞ்சை பிடிச்சி அடிச்சுக்கிருந்தேன். உங்களுக்கு அப்படி பகுமானமா இருக்கு. குடிக்க கை மருந்துறதெல்லாம் நீ எருதனை வராதான் பாட்டத்தாக்கு வராதான் நம்ம குடிக்க கை திண்டா கிலோ 250 வித்துக்கிங்க. ரொம்ப ஹேங் ஆகுதாடா வேஸ்ட் ஏதாவது இருக்கா அப்போ டெலிட் பண்ணு. அதெல்லாம் வந்துச்சு போங்க. வீடியோ அதை எத்தனை பெரிய வீடியோ போட்டோம்ல எடிட் பண்ணும்ல. அதான் செல்லு இது ஒண்ணா செல்லோட இதை குறைக்கணும். பவர் இதுக்காக வேண்டிதான் வாங்குது அவங்ககிட்ட. எந்த அளவுக்கு ஸ்டோரேஜை குறைக்கிறோம் அந்த அளவுக்கு செல்லுக்கு விற்கும் போதுனே சூப்பரா இருக்கும்னே. அப்ப பத்தி என்ன சூப்பரா இருக்கும்னே. ஷோரூம்ல வச்சு எடுக்கிறப்ப நல்லா இருக்குமாமா. அது சொல்லுவேன் பாரு. நம்ம ஃப்ரெண்டு தான் குடிச்சான். நம்ம தோட்ட வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் கீழே வந்தாலும் ஒன்றா அது. ஏன்டா இந்த காயெல்லாம் உங்களுக்கு ஒப்பலையாக்கு? இதெல்லாம் காய் இல்லையா உனக்கு? பண்டாரத்துக்கு கண்ணு வேணும்ல. அது வந்து வேடிச்சிருக்கணுமா? நீ பிடிங்க அந்த உங்களுக்கு போக போட்டு பழுக்க வைக்கிறேன். நேரம் தெரியாம பெருசு இருந்தா இந்நேரம் கொஞ்சம் காட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டாப்ல. பெருசுயா இப்பதான் போனாப்ல மாட்டை பிடிச்சி. தொண்டை துட்டியா நீ செய்வடா செய்வ. அன்னைக்கு வந்து என் பேட்டரி தீ போட்டு உடச்சிருந்துருக்கா அந்த புள்ளி வெட்டுற மிஷின்ல. நடிக்காத. அந்த புல்லு வெட்டு மேட்டர் எடுத்து மாட்டினியா? அதுல ஒரு பேட்டரி கீழே போட்டு உடச்சிருக்கா. கீழே விழுந்து மூஞ்ச போறா பங்காளி போய் சொல்ல மூஞ்ச போறா. மோட்டர் வயது தான் பங்கு மேல இருக்கு. கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கு. சூதாரமா கொடுங்க. அது இங்கே ஒட்டு போட்டிருக்கேன். என்ன புடிங்க உன் ஜேபுக்குள்ள உன் பிள்ளைக்கு கொண்டாடி சேர்த்துக்கிறியா? அப்புறம் அவன் பங்காளி 2 ஜேப் வச்சிருக்கான். நம்மளுக்கு கொடுக்குறது ஒரு ரூபா ஒதுக்கிறியா? கொண்டாடி பிள்ளை கொடுக்குறது ஒரு ரூபா ஒதுக்கிறியா? ஆமா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவனை போகும்போது 2 ஜேப் செக் பண்ணி அனுப்பி விட்டு அவ்வளவுதான். அவ்வளவுதான் போதும். கொடுக்க அப்படின்னா வேற ஒன்றும் நினைச்சுக்கிறேன். கடைசி வந்து கொடிக்க கொடுக்க அப்படின்னா ஏதோ புளின்னு தான் நினைச்சுக்கிறீங்க. நினைச்சேன் 100 ரூபாய்க்கு வராமல் போட்டுருப்பாங்கடான்றீங்களா? 2 800 இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 1 கிலோவா இறங்கிருக்கு ரிட்டனு. தங்கப்பாடி மூடிச்சுனா எனக்கு நல்லா வேட்டாங்க. காவல் வேலை முடிச்சுட்டான். களைக்கொல்லிதான் புஸ்கோட்டை வச்சு ஒரு கொடுத்துட்டு அப்படியே களைக்கொல்லி வச்சு வேலையை முடிச்சு விட்டேன். சார்ஜ் வச்சா இது பேட்டரி தான். அது இன்னும் சார்ஜர் கிடைக்க மாட்டேங்குது. அதான் பேசாம உட்காந்துருக்கு. சண்முகம் வந்து எடுத்து அப்புறம் இதில் அடிச்சா இந்த எடுத்தாரம்டாரு. இந்த பெரியவர்களை போட்டு திட்டி விட்டேன். எப்படி பாட்டு கோயில் இதெல்லாம் கிடைக்கிற ஒரு விருந்து. 1/2 கிலோ இருக்குமா? அப்படித்தான் வராம சும்மா 400 கிராம் வரும். கீழே இல்லடா அவன் ஜேப்புக்குள்ள இருக்கு கேட்குறேன். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதுவும் பொட்டக்காயா இருக்கு. பொட்டை மரமா இருக்கு. காய் இல்லையா? காயெல்லாம் வருது. காய்க்குள்ள ஒண்ணுமே இல்லாம போகுது. ஆனா ஒரு 2 காய் 2 காய் காலைல உரம் போட்டு தண்ணி வச்சு சரியான உதவி வச்சு 11 மணி போச்சு. தேங்காய் அடிச்சு வாட்சி நிட்டு போய் சடாச்சாரம் கலட்டி போட்டு பார்க்குறேன். கடைசியில் உள்ள சும்மா மட்டம் மட்டும் கிடக்கு. அது ஒண்ணும் இல்ல கீழே போட்டுரு. அப்படியே ஒரு தேங்காய் எப்படி இருந்தா இப்படி குச்சி மாரி இருக்குல்ல. குச்சி மாரி சுத்தி அப்படியே ஒரு மட்டையா இருக்கு. பெருசா பல்சரு பெருசா இங்க எடுக்கணும். அங்கே எடுத்தாங்க என்னமா அங்க எடுத்துக்கிறோம். பாராட்டி போயிட்டு வேலை மிச்சம். வேலை சின்ன நம்ம நம்பர் 58 இருந்தாலும் எங்க அது ஒண்ணுமே நம்பர் போட்டு. ஆமாடா மெட்ராஸ்ல டெலிவரி போவேன்ல எங்கன காலம் ஜி 58 எந்த ஒரு சுலமுட்டியா தேனியா சுலமுட்டியா தேனியான்றாங்க. ஏய் மதுரக்காரன் அதுல ஒரு பகுமானம். 58 59 அது ஒரு தனி பவர். அவங்க ஒரு ஒரு செக்மாடு எடுத்துட்டு வந்தா அங்கே தாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் எடுத்துட்டு வந்தாங்க. செக்மாடு செக்மாடு முதல் எடுத்துட்டு வந்தேன். வண்டி செப்சூட் பச்சை கலர். ஆமா செக்குமாடா போய் படம் ஓட விட்டு வந்தோம். போய் அதெல்லாம் நம்ம மெட்ராஸ் அடிச்சுக்கே தள்ளிட்டுக்கிட்டாங்க. போய் ஒரு கிளவிய கிரவுண்டு போய்க்கிருந்தேன். என்னமோ தோணுச்சு என்னமோ செய்ய போறா ஒரு கிடான்னு. அதே மாதிரி பக்கத்துல எனக்கு கதவை தோணுச்சு. அடான்னு அடிச்சுட்டு அந்த கையிலேயே காரு கதவை திறந்து அப்படி இந்த கையில அங்கே வெடிச்சு போச்சு உள்ள. அப்படியே கீழே விழுந்து அப்புறம் அதை சொல்லி 100 ரூபா லீவ் பண்ணிட்டேன் வாத்தியத்தை.
அதான் தேவையில்ல. அன்னைக்கு 40 40 50 திருப்பி எம்பிட்டு 30 ரூபாய்க்கு நம்ம தான் விற்றோம். பல்சரோட பரவாயில்ல. அது அந்த பல்சர் எடுக்கிற NS50 ஒன்று அது எங்கள் அம்மா அதெல்லாம் மும்பையில் எடுத்து உட்காருது உலகமா அந்த வண்டி ரொம்ப நார்மலாக இப்போ இங்கே இருக்கலாம். அந்த 125 அது 50 இருக்கு 125 இருக்கு ரெண்டுமே இருக்குல்ல. 150 தான் எடுத்துக்கேன் நினைக்கிறேன். ப்ளூ கலரு கிளாஸ்ல இருக்கு கருப்பு ப்ளூ கருப்பு ப்ளூ டேங்க்ல மட்டும் ப்ளூ இருக்கு. சும்மா எனக்குள்ள ஃபுல்லாக ப்ளூன்னு நினைக்கிறேன் உனக்கு. ஆமாம் ப்ளூ கலர் என்ன ஒரு பேச்சுக்கு பிஞ்சா புடுங்க நல்லா இருக்குண்டா. பாரு அநியாய பிஞ்சா போடுங்க ஒன்றா என்னடா பண்ணாருங்க. கொடுக்க புளிய போடுறது கொடுக்க குட்டி வந்து பிடிக்கிட்டா வெளியே பிடிங்க போயிரு நாளைக்கு ஓட எடிட்டிங் பண்ணியே ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதோட ப்ளே பண்ணுவேன். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்லோ மோஷனில் அந்த இதை மட்டும் குறித்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோ செகண்ட் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு ஸ்லோ மோஷனில் போயிட்டு அதை மட்டும் ஸ்லோ பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது காப்பி பண்ணுறது அதெல்லாம் வரும்ல உனக்கு? அந்த வீடியோவில் எல்லாமே இருக்குமா உங்கள் வீடியோ ஆப்பில் எந்த ஆப் போட்டுருக்க? வீடியோ மேக்கர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கேன். ஆமாம் அது எல்லாமே பண்ணிடலாம். அது நம்ம 5 வீடியோ இருக்குமா 2 வீடியோ ஸ்லோ மோஷன் போட்டுக்கிட்டு 1 2 3 4 இருக்குல்ல அப்படியே ஆட் பண்ணிவிட்டு சரி நம்ம இப்போ எடுக்கிறத முதல் அப்படியே அடிச்சு விட்டுருவோம். அந்த செகண்டில் நம்ம அந்த இது நெட்டில் போய்ட்டு குரோமில் போய்ட்டு வடிவேல் காமெடி அது இதுன்னு போட்டு லேப்டாப்பில் ஹேண்ட் இல்லை இப்போ இங்கே வாங்கணும் போதும். செல்லு இல்லை ஹேங் ஆகுதுடான் இல்லை எடிட் பண்ண கடுப்பாக இருக்கு. இப்போதைக்கு போடுவான் ஒரு இந்த எடிட் பண்ணி கொடுக்கலையா அதெல்லாம் அவங்க வேலையை போச்சு போங்க ஒரு நாள் மெட்ராஸில் அப்போ நைட் ஷிஃப்ட் போய்க்கு இந்த டைமு சின்ன ஒன்று கொடுத்துருக்கேன் எங்களுக்கு கொடுத்த பேர் விற்று விட்டோம்ல. நைட் ஷிஃப்ட்டே எந்திரிச்சு யூரின் போகிறது எந்திரிச்சு போகிறேன் பாத்ரூம் கிட்ட எனக்கு கால் மீதி கீழே கிடக்கு அப்படியே வந்துட்டேன் வந்து காலை வச்சுட்டேன். லேப்டாப் தான் எனக்கு தெரியுது ஆனால் அந்த காலை எடுக்க முடியும் சோம்பேறி தானே. சரி காலையில பார்த்துருந்தேன் அப்படியே ஏறி போயிட்டேன். காலையில் எந்திரிச்சு பார்த்து டிஸ்பிளே காலி கீழே பட்டன் பாதி பட்டன் வேலை செய்யலை. நாங்கள் கூட எங்கள் லேப்டாப்பும் ஒய்ச்சிட்டு கேம் விளாண்டு உடச்சான் அருணுது. ஆனால் என்ன இருக்கையா கீபோர்டு இருக்காது மவுஸ் வச்சு வேலை ஆகணும். என்ன கிடக்கு கீபோர்டு கீபோர்டு இருக்குடா பங்க கீபோர்டு தனியா கீபோர்டு மவுஸ்ல வாங்கி வச்சிருக்கேன். என்னது அப்படிதான் அதை வச்சிருக்கேன் எல்லாம் காலையில் வாங்கி கொடுத்தேன். காலையில் கேட்ட ஒரு ஏதாவது கம்மியாக இல்லை ஏதாவது பார்த்து அமைச்சு இங்கே இருக்குல்ல சொல்றது இல்லை இருக்குல்ல காது வந்து கேரண்டி விடுப்பேன்ல ஒன்றும் ஜெனரல் ரிட்டர்ன் பண்ணி வேற முறை வாங்க எங்க 2 முறைக்கா என்னது கீபோர்டு கீபோர்டு எல்லாம் அங்கே வந்து புறாமே நான் எல்லாம் தர மாட்டேன். உள்ள குப்பையில் அடக்கு சும்மா அடக்கு சாமி ஏன்னா என்னதே இருக்கு ரெடி பண்ணி தாடான்ட்டு ரெடி பண்ண முடியாது. அவன் இதை சென்னையில் கேட்டு ரெடி பண்ண முடியாதுட்டாங்க. இவன் ஏதாச்சும் கூட ரெடி பண்ணுறேன் திடீர்னு வந்து கேட்பாங்க. வேணா 5 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் அங்கேயே தான் கிடைக்கு. மாதம் எடை போட்டுருக்காப்ல ஒண்ணுக்கு வேணா ஒண்ணுக்கு வர மாட்டியா நானா செதுக்கிறீங்க விட்டு வேலை சேர்ந்தா இந்நேரம் மேலே பொழந்துருக்குது. அப்புறம் இது வெட்ட மாட்டேன்னு பெரியாமல வெட்டிட்டு போயிருக்காப்ல. நானும் நினைச்சுக்கிறேன் வெட்டணும் முடியாது சும்மா அருவாங்களும் ஒரு 8 ரூபா கொலை இருக்கு மட்டும்தான் தோறுது. மம்பட்டி தண்ணி வச்சம் மட்டும்தான் தோறுது. அப்புறம் அதுக்கிட்டே போக முடியாது. இதை வச்சு இதுல பாதி வச்சு கீழே 6 நிறைய போட்டு போயிருக்காங்க. எப்படி வச்சுப்பான்னு நினைக்கிறேன் 4000 ரூபாய்க்கு ஒரே நாள் புறத்து நொடி செஞ்சுவாங்களா அப்படி அவங்க எப்படி கான்ட்ராக்ட் எடுக்கிறேன் என்ன எடுக்கிறேன் கரெக்டா வந்து அந்த பார்த்தா ஒரு 9 மணி 10 மணிக்கு வருவாங்க. ஆமா 2 மணி 3 மணி நேரம் விட்டுவாங்க. கான்ட்ராக்ட் நம்மளுக்கு பஞ்சாயத்துல என்ன வெட்டி போயிட்டு போறாங்க வெட்டி போடுவாங்க. என் குண்டை வாங்கி தானே இப்போ என் குண்டெலாம் நம்பர் வச்சவங்க விட்டு வருவது கொலையை வெட்ட விட்டு புல்லு வெட்ட மாட்டேன். மகளிர் வந்தேன் அடுத்த தடவை அடிக்கும்போது நம்பர் கொடுங்க இருக்கிறேன். ரொம்ப புல்லு இந்த மழை காலத்து புல்லு இருக்குல்ல அதுக்கப்புறம் அடிக்கணும். இந்த கட்டா பூரா அடிக்கணும். பிறகு மருந்து அடிக்கும் கட்டை ஒரே காய போடு. அதே தங்க வச்சிருக்கியா அது உளுத்து போட்டு அவுத்து போட்டு அதே எடுத்து போட்டு வந்து கையோட போட்டு. சரி நான் அதை சுத்தம் பண்ணி வச்சுக்குவா போய் வாங்கிட்டு வந்துடுறியா? இது என்ன சுத்தம் பண்ணுற உட்காந்து உட்காந்தா சுத்தம் பண்ணிக்கிறேன். சாக்கு இருந்தால் போக முடியாது. மாலை நினைக்கிறீங்க சாக்கு தான் கிடக்கானே வரமாதான் ஒரு 10 பரோட்டா போகுமா? அது அவன் வேண்டி வரானா இல்லையா? அவன் தான் வருவான்னு நினைக்கிறேன். ஒரு 10 பரோட்டா நாளைக்கு பிரியாணி வாங்கிக்க. ஆமாம் பங்காளி பிரியாணி மட்டும் தானே பங்கு இருக்கு. குளம் போட்டாலும் 3 ஓட்டம்லாம் இறங்க மாட்டேங்குது. அப்படியே ஆளுங்க காலேஜ் சுத்தா ஏலே இன்னும் எனக்கு கெட்ட வருது வருது
4 நாளைக்கு முன்னாடி அடிச்சேன். அன்னைக்கு கேட்ட அவ வேலை இருக்குங்க, அன்னைக்கு கேட்ட அவ வேலை இருக்குங்க. நேற்று பாருங்க அம்மாளுக்கு தண்ணி வர மாட்டேன்னு தண்ணி வச்சிருக்காரு. அவன் உன் தம்பி பொதுவாக போயிடுச்சு. நான் ஃப்ரீயா இருக்கேன் வரவா கொண்டு வருவேன். ஆள் அம்மா ஊருக்கு போயிடுச்சு. நேற்று 3 நாள் நேற்று தானே வந்தாங்க. படம் ஓட்டு